ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகர் சித்தர் கோயிலுக்கு தான் போகிறோம். அது தென்னம்பாக்கத்தில் இருக்குது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற நிலங்கள் நிறையா இருக்கும். அப்படியே பார்க்கும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே வெயிலே தெரியாத அளவுக்கு காத்தோட்டமாக இருக்கும். இந்த இயற்கையான சூழல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலே பார்த்திங்கன்னா கிராமத்துள்ள ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே நம்ம அழகர் சித்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இங்கே எந்த கோரிக்கை வச்சாலும் ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே அது நிறைவேறணுன்றது இந்த கோயிலோட ஐதீகம். எங்களுக்கும் எங்கள் வேண்டுதலும் இந்த மாதிரி நிறைவேறியிருக்கு. எங்களுக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நேராக அழகர்கிட்ட வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அது மனுஷனோட இயல்பான குணம். அப்படி வந்து நம்ம மனசு சரியில்லைன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையை கண்டிப்பாக அவர் யார்கிட்டையும் சொல்ல போகிறது இல்லை. அதுக்கான தீர்வை கண்டிப்பாக தருவார். மனுஷன் மூலயமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இது என்னோடய நம்பிக்கை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் கயிறு கட்டிக்குவோம். அது ஒரு சென்டிமெண்ட், என்னோடய சென்டிமெண்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லோரும் கட்டிக்கிட்டு இது அழகருடைய சித்தர் பீடம். இதுதான் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணிவிட்டு பசங்க கடைக்கு போகணும். நாங்கள் சட்டி பானையெல்லாம் பார்த்தா எப்போவுமே வாங்கணுன்ற ஆசை தான் வருது. அப்படியே பசங்களுக்கு என்னென்னு தேவையோ வாங்கிக்கிட்டு இங்கே வந்து இந்த பொம்மைகள்லாம் சித்தர் கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு என்னெல்லாம் வேண்டுறாங்களோ அதெல்லாம் இங்கே அந்த பொம்மையாக வாங்கி வச்சுட்டு போவாங்க. இங்கே நிறையா பொம்மைகள் இருக்கும். வரவங்க தங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சுட்டு போகிறோன்னு வேண்டிப்பாங்க. அந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சுட்டு போவாங்க. கல்யாணம் பண்ணுறவங்க, குழந்தை இல்லாதவங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க.